குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, ரஜினி சார் 25 படம், கமல் 10 படம் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிற மாதிரி இன்னொரு பெருமைப்பட்டுக்கிற விஷயமும் உண்டு. நம்முடைய இளையராஜாவை பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான் திரையுலகில் அறிமுகப்படுத்தினார். அந்த இளையராஜா அவர்கள் நான் இயக்கிய 72 படங்களில் 37 படங்களுக்கு இசையமைப்பாளர்கள மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ராஜா சார் வந்து எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்தார். நான் எப்படி எல்லா விதமான படங்களும் பண்ணேன் அப்படின்னா எல்லா விதமான இசையிலையும் அவர் பேர் வாங்கியிருந்தார். அதாவது கமலுக்கு மட்டும் ஒரு நல்ல பாட்டு போட்டிருக்காரு, எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு ஹிட்டு கொடுக்கல அப்படின்னு. நீங்க அதாவது வேறுபாடுக்கு பார்த்துருக்கீங்களா அவர் கமலுக்கும்? எம்எஸ்சி காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி இதே மாதிரி சண்டை போட்டிருக்காங்க. அவருக்கு மட்டும் நல்ல போடுங்க, எங்களுக்கு போட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சண்டை நடந்தால் எம்எஸ்சி எழுதியிருக்காரு. ரீரிக் அடிக்கு முன்னால் ஒரு 2 நாளைக்கு முன்னால் படத்தை போட்டு காமிச்சு, சார் இந்த என்ன முத்திராம சார், நான் 2 நாளைக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு வாரம் வெளியூர் போகிறேன், உங்கள் ரீரிக் அடிங்களை நான் அட்டன் பண்ண மாட்டேன், மொத்தம் நீங்களே பார்த்து நீங்களே பண்ணுங்க. சார் டைரக்டர் இல்லாமல் எப்படி சார், மியூசிக் இளையராஜாவே இந்த நேரத்தில் டைரக்டராக வந்து ரீரிக் அடி பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக பாண்டியன் படத்தை வந்து கடைசியாக ரஜினி சார் நடிச்சுது, அந்த அந்த சூழல் எப்படி அமைஞ்சது? நான் பண்ணியிருக்கிற 70 படங்களில் யூனிட்டாக படம் பண்ணோம். எஸ்வி முத்துராமனை புக் பண்ணால் அந்த யூனிட்டையே புக் பண்ணோம். கேமராமேன் இதுங்கிற மாதிரி ஒரு யூனிட்டாக நாங்கள் ஒரு 15 பேர் தொடர்ந்து படம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி படம் பண்ணும்போது இப்போ கவர்மெண்ட்லாம் வேறு என்டர்டைன்மெண்ட் உண்டு, போனஸ் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் சினிமாவில் இல்லை. படம் முடிஞ்சதுதான், அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அப்புறம் இன்கம் வழியே இல்லை. அப்படி 15 பேரும் இப்போ 20 பேரும் என்னையே நம்பி இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறது என் மைண்டில் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் தனியாக நான் ரஜினியோட பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி நம்மளோடைய படம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நீ ஏதாவது ஒரு படம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணிடலாம், அவங்களுக்கு எல்லாம் அந்த லாபத்தை பிரித்து கொடுத்து ஏதாவது பண்ணலாம். சார் நிச்சயம் பண்ணுவோம் சார். இதை போய் நான் சரவணன் சார்ட்டு சொன்னேன், இந்த மாதிரி நினச்சிருக்கேன் சார். ரஜினிகிட்ட சொன்னேன், ரஜினி ஒத்துக்கிட்டாரு. ஆகவே எங்களுக்கு ப்ரொடக்ஷன்லாம் பார்த்து பண்ணுறதுக்கு முடியாது, ஆகவே நீங்கள் ப்ரொடக்ஷனில் இருந்து கம்ப்ளீட்டாக பார்த்து அந்த படத்தை தயாரித்து கொடுத்து அதை வரக்கூடிய லாபத்தை எங்கள் எல்லாருக்குமே பிரித்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு செய்யாமல் நாங்கள் வேறு யாருக்கு செய்ய போகிறோம், நிச்சயமாக செய்கிறோம் அப்படின்னு கோவன் சாரும் அதுக்கு கூட இருந்து உதவி பண்ணாங்க. ஆகவே சரவணன் சார், கோவன் சாருடைய தயாரிப்பு நிர்வாகத்தில் ரஜினி சார் ஆக்ட் பண்ண எடுத்த படம் தான் பாண்டியன். அந்த பாண்டியனில் இந்த லாபத்தை நாங்கள் எல்லாரும் சமமாக பிரிச்சுக்கிட்டோம். அதனால் இன்னைக்கு உணவு, உடை, இருப்பிடம் 3க்கும் கஷ்டம் இல்லாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி பேர் சொல்லும் பிள்ளைன்னு ஒரு படம் எடுத்தோம் ஏவிஎம்ல. ஆமாம், அதில் வந்து ஒரு லாபத்தில் ஒரு பகுதியை கமலும் எங்களுக்கு கொடுத்தாரு. ஆகவே அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு ஒரு பின்னணியாக இருந்து இன்றைக்கி நாங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கோம்னா அதுக்கு காரணம் இதுதான். கமல் வந்து உங்க இயக்கத்தில் நடிச்ச கடைசி படம் பேர் சொல்லும் பிள்ளை, அதே மாதிரி ரஜினி சார் நடிச்ச கடைசி படம் வந்து பாண்டியன். 2 பேருமே அந்த கடைசி படத்துல அது லாபத்துல உங்களுக்கு வந்து இல்ல, பாண்டியன் வந்து முழு நாங்களே ஏற்றிட்டோம். கமல் வந்து ஒரு போர்ஷன் அது மாதிரி கொடுத்தாரு. அவன் வந்து 2 பேருடைய இதுவும் எங்கள் குழுவுக்கு. அதே நான் இவ்வளவு படங்கள் பண்ணேன், வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கெல்லாம் காரணம் அந்த குழு ஒற்றுமையாக இருந்ததுனால தான் நாங்கள் இவ்வளோ படங்களை பண்ண முடிஞ்சுது. சும்மா ஒரு குறிப்புக்கு சொல்கிறேன், என்னுடைய 72 படத்துக்கும் ஒரே எடிட்டர் விட்டர். என்னுடைய 72 படத்தில் 45 படம் பாபு, கேமராமேன் பாபு, மிச்சம் 35 படம் நம்முடைய டிஎஸ் விநாயகம். இது மாதிரி எல்லாமே யூனிட் பூராவுமே கிட்டத்தட்ட 70 படங்களில் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா தெரியும். ஆமாம், புலியூர் ஐயா, ஜூடோ மாஸ்டர், இப்படி எல்லா டெக்னீஷியன்ஸுமே எங்களோட ஒர்க் பண்ணாங்க. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, ரஜினி சார் 25 படம், கமல் 10 படம் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிற மாதிரி இன்னொரு பெருமைப்பட்டுக்கிற விஷயமும் உண்டு. நம்முடைய இளையராஜாவை பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான் திரையுலகில் அறிமுகப்படுத்தினார். அந்த இளையராஜா அவர்கள் நான் இயக்கிய 72 படங்களில் 37 படங்களுக்கு இசையமைப்பாளர்கள மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, எல்லாம் இணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றிகளை பார்க்க முடியும். அதுதான் ரகசியம். இப்போ இளையராஜா வச்சு நீங்க
நிறைய படம் உங்களுக்கு இளையராஜா இசையமைச்சிருக்காரு. 37 படம். எப்படி உங்களுக்கும் அவருக்குமான எப்படி சிங்க் ஆச்சு? அவர் எப்படி உங்களுக்கு பாடல்கள் இது பண்ணிருந்தாரு? நீங்க கேட்டு இது பண்ணுவீங்களா இல்ல அவரே? எல்லா விதமும் உண்டு. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அதாவது எனக்கு பேக்ரவுண்ட்ல நிறைய சப்போர்ட் இருந்தது. பஞ்சண்ணை அறிமுகப்படுத்தினவர், சரவணன் சாரு, குமரன் சாரு, இவங்கெல்லாம் ஏவிஎம்ல வந்து மியூசிக்கலி ரொம்ப விரும்புவோம். அது ஏவிஎம் படங்கள்னால மியூசிக் என்றைக்குமே அப்பச்சி காலத்துல வந்து சாங்ஸு கதை எவ்வளோ முக்கியமோ அவ்வளவு பாட்டு முக்கியம் ஒரு செட்டியார். அதுமாரி அவங்க 2 பேருடைய சப்போர்ட்டும் எனக்கு இருக்கு. பக்கபலமாக இருந்தது. ராஜா சார் வந்து எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்தார். நான் எப்படி எல்லா விதமான படங்களும் பண்ணேன் அப்படின்னா எல்லா விதமான இசையிலையும் அவர் பேர் வாங்கியிருந்தார். ஃபோக் சாங்கா, வெஸ்டர்னா, எதுவாக இருந்தாலும் ராஜா சார். இந்த பக்கம் திரும்பினா ஃபோக்கு, இந்த பக்கம் திரும்பினா வெஸ்டர்ன், இந்த பக்கம் திரும்பினா கர்நாடி, அப்படி வந்து கொட்டும். ஆகவே அந்த இசையில் அவர் ஒரு ஞானின்னு சொல்றது பொருத்தமான பேர். இப்போ ரஜினி சார் ஒரு ஃபங்க்ஷன்ல பேசினாரு. அவரு அதாவது கமலுக்கு மட்டும் ஒரு நல்ல பாட்டு போட்டிருக்காரு, எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு ஹிட் கொடுக்கல அப்படின்னு. நீங்க அதாவது வேறுபாடுக்கு பார்த்துருக்கீங்களா அவரு கமலுக்கும்? இல்ல, அவரு கதையில தான் முக்கியத்துக்கு கவனம் செலுத்துறாரு. கதைகளே சுச்சுவேஷன்ல சாங் வந்தா சரியா அமையும் அப்படிங்கிறதுல. அதை நீங்க இப்ப சொன்னீங்களே கமலுக்கு நல்லா போட்டாரு அப்படின்னு அவரு விளையாட்டா சொன்னாரு. இதுல எம்எஸ்சி காலத்துல எம்ஜிஆர், சிவாஜி இதே மாதிரி சண்டை போட்டிருக்காங்க. அவருக்கு மட்டும் நல்லது போடுவீங்க, எங்களுக்கு போட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சண்டை நடந்தா எம்எஸ்சி எழுதியிருக்காரு. அது இயற்கை. அது அமைகிறது வந்து நம்முடைய சுச்சுவேஷன், நம்முடைய கதை, அதை வச்சு தான் அமையும். அதை வந்து கரெக்டாக ஸ்டடி பண்ணார் ராஜா. வந்து சுச்சுவேஷனை சொல்லிட்டா அந்த சுச்சுவேஷனை எப்படி அந்த பாட்டை வச்சா நல்லாயிருக்கும், எந்த நேட்டிவிட்டியில் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி செய்வார். அது இன்னும் சொல்லப்போனால் சாங்ஸு மியூசிக் போடுறதுக்கு எந்த அளவு டைம் எடுத்துக்கிட்டு கஷ்டப்படுறாரோ அதே மாதிரி ரீரெக்கார்டிங்லேயும் அவர் முழு கவனம் செலுத்துறார். நான் வந்து அப்போ ரொம்ப பிஸியாக இருந்தேன். அங்கே ஷூட்டிங், இங்கே ஷூட்டிங் அப்படி இருக்கும். அது ரீரெக்கார்டிங்க்கு முன்னால் ஒரு 2 நாளைக்கு முன்னால் படத்தை போட்டு காமிச்சு, சார் இந்த என்ன மித்திரம் சார், நான் 2 நாளைக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு வாரம் வெளியூர் போகிறேன், உங்கள் ரீரெக்கார்டிங்கில் நான் அட்டன் பண்ண மாட்டேன், மொத்தம் நீங்களே பார்த்து நீங்களே பண்ணுங்க. சார் டைரக்டர் இல்லாமல் எப்படி சார், மியூசிக் இளையராஜாவே இந்த நேரத்தில் டைரக்டராக இருந்து ரீரெக்கார்டிங் பண்ணுங்க, அவன் எனக்கு அது நல்லா வருங்கிறது எனக்கு தெரியும், அவன் நீங்கள் பார்த்துக்க சார்னு சொல்லிட்டு முழு பொறுப்பையும் அவர் தலைவருக்கு வச்சுட்டு போயிடுவேன். போய் ரீரெக்கார்டிங் முடிஞ்சு வந்து பார்த்தா நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக பண்ணியிருப்பேன். அதிகமாக அந்த தொழிலில் இருக்கிற ஈடுபாடு சார் அது காரணம். ஆகவே அந்த ஈடுபாடோட, அந்த கடினமான உழைப்போட இந்த மியூசிக்கு ஃபாரின்லேருந்து இசை வைக்கிறவங்க தான் பெற்றாங்கன்ட்டு ஃபாரின்லேருந்து இசைக்கலைஞர்களை கூப்பிடுவார். சார் செலவாகணும், செலவை பற்றி கவலைப்படாதீங்க சார், ஐட்டம் எப்படி வருதுன்னு பாருங்க, அது மாதிரி ஐட்டத்தை பண்ணி கொடுப்பார். ஆகவே அதனால அவர் இன்னைக்கு நிற்கிறாரு, என்னைக்கு நிற்கிறாரு. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம்.